19வது வசனத்தை நாம் இந்த காலை வேளையிலே நாம் வாசிக்கலாம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் மட்டும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலவெளியிலும் எங்களை தாழ்த்தி உங்களுடைய திருக்கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தகப்பன், பரிசுத்த தேவ ஆவியானவர் எங்கள் நடுவில் பேசும், இடைப்படும் தடைகள் எல்லாம் நீர் மாற்றி ஆண்டவரே நீர் வெளிப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமேன் இந்த கலாத்தியர் ஆமேன் நாடுகளில் இருக்கிற அந்த சபையாருக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. லிஸ்திரா, தெப்பேரு பட்டணங்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவருடைய மிஷனரியிலே உருவாக்கப்பட்ட சபைகள், அதான் கலாத்தியா என்ற தேசம். அது ஒரு சிறிய ஒரு சவுத் ஏசியா மைனர் என்று சொல்வார்கள். அதில் இருக்கிற ஒரு சில சபைகளை குறித்து பவுல் இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த முழு நிறுவனமும் ஆமேன் ஒரு பின்வாங்கி போன ஒரு சபைக்கு அதை மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவதற்காக அவர் பிரயாசப்பட்டு எழுதுகிற அந்த நிறுவனமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமேன். ஒரு இயேசுவால் அவருடைய சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பின்னாட்களிலே பல கள்ள சகோதரர்களாலே கெடுக்கப்பட்டு கிருபை விட்டு விலகி அவர்கள் பின்வாங்கி போனபடினாலே அவர்களை மறுபடியும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்து அவர்களுக்குள்ளே மறுபடியும் உருவாக்குவதற்காக அவர் பிரயாசப்பட்டு முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து அவர் சொல்றார், உங்களுக்காக நான் மறுபடியும் கற்ப வேதனை படுகிறேன். அல்லேலூயா. கற்ப வேதனை அவர் லேபர் பெயின் என்று சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு பெயினோடு ஒரு வேதனையோடு ஒரு ஜெப அனுபவத்தில் பவுல் இங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஒரு அதுல 11வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர் சொல்றார், நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். அப்போ பாருங்க, ஒரு பிரயாசப்பட்டு அந்த சபைகளை உருவாக்கி அநேக பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிற அந்த இடத்துல திடீரென்று சில சகோதரர்கள் கடந்து போய் அந்த நியாய பிரமாணத்தை, ஒரு ட்ரெடிஷனலான காரியத்தை, யூத மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் பிற்பாடு கெட்டு போய் அவர்களும் அந்த மார்க்கத்துக்குரிய காரியங்களை மறுபடியும் போதித்து அதையே நீங்க ஃபாலோ பண்ணணும், இதையும் செய்யணும், அதையும் அந்த ஞானஸ்தானத்தை எடுக்கணும் என்று, அதாவது விருத்த சேனம் பண்ணணும், ஞானஸ்தானம் எடுக்கணும் சொல்லி ரெண்டையும் ஒரு ட்ரெடிஷனலை கொண்டு வந்த போது பவுல் மறுபடியும் அவர்களுக்குள்ளே இயேசுவை சொல்ல உருவாக்கப்பட பிரயாசம் எடுக்கிறது தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அவர் சொல்றார், நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து என்ன செய்கிறேன், பயந்திருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். எந்த ஒரு மனிதனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும். அது ஒன்றும் என்ன செஞ்சிடக்கூடாது, நஷ்டம் அடைந்து விடக்கூடாது. எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தரை பற்றி கர்த்தருக்குள்ளாக நாட்டப்பட்டு வேரூன்றப்பட்டு வளர வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆகவேதான் வீணாய் போகக்கூடாதுன்னு நினைக்கிறார். பிலிப்பு சபைக்கு எழுதும் போது அவர் சொல்வார், 2ஆம் அதிகாரத்திலே 14 அல்லது 15வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டது இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்க. பாருங்க, நான் வீணாய் ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டது இல்லை என்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கும்படிக்கு. பிலிப்பு சபை, பிலிப்பியர் சபை நல்ல ஒரு சபை, பவுலுக்கு நல்ல பிரயோஜனமான நல்ல ஆதரவாக இருந்த ஒரு சபை. அல்லேலூயா, ஒரு மகிழ்ச்சியான சபை என்று சொல்லலாம். ஆமென். அவனுடைய கடைசி நாட்களிலே ரோமபுரியிலே சிறைச்சாலையில் இருக்கிற நேரத்தில் இந்த நிருபத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆமென். தன்னுடைய கடைசி நிருபமான தீமோத்தேயுக்கு 2வது நிருபத்தை அவன் எழுதுகிறதுக்கு முன்னாடி இந்த பிலிப்பியருக்கு அவன் இந்த நிருபத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆமென். அப்போ ஒரு வீணாக பிரயாசப்பட்டது போயிடக்கூடாது என்பதிலே அவன் அக்கறை உள்ளவனாய் இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, ஊர்களில் எல்லாம்
நல்ல விவசாயிகளை நீங்க பாத்தீங்கன்னா நல்ல விதைச்சு அதெல்லாம் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட அறுவடைக்கிற ஒரு நேரத்துல வரும்போது மழை தூத்தும் போது அது வேதனையான ஒரு அனுபவமாய் மாறிடும் இல்லைங்களா? ஆமே. என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டோம், ஆனா அறுவடை பண்ணுகிற நேரத்துல இப்படி கட்டு போச்சேன்னு எவ்வளவு வேதனைகள் நஷ்டங்கள். அல்லேலூயா. அதே போலதான் ஆமீன். நல்ல ஆமீன் ஒரு சுவிசேஷத்தை விதைத்து பிரஜாதிகளாய் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்குள்ளே வளர்ந்து வந்த ஒரு சபை ஆமீன் பின்வாங்கி போகும்போது அது மிகுந்த வேதனையை பவுலுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அதே கூட தெசலோனிக்கே சபைக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் உணர்ந்து எழுதுகிறார். வாசிங்க 1 தெசலோனிக்கே 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல எழுதுகிறார், ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன், தீமோத்தேயுவை நான் அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். அங்கேயும் சுவிசேஷத்தை தெசலோனிக்கே சபைக்கு அறிவித்துவிட்டு அங்கேயும் இந்த கள்ள சகோதரர்கள் வந்து கலாட்டாக்கள் பண்ணுகிற பொழுது பிரச்சனைகளை பண்ணும்போது பவுல் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் பாரம் இந்த சுவிசேஷத்தை விதைத்த ரட்சிக்கப்பட்ட இந்த தெசலோனிக்கே சபைகள் ஆமே விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவன் ஜெபிக்கிற ஜெபங்களை பார்த்து அவன் தன் அந்த நிருபத்தை எழுதுகிறார். அடுத்த வசனத்துல வாசிக்கிற 6வது வசனத்துல எங்களிடத்துல வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்துக் கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியாய் இருக்கிற என்பதை குறித்து எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே சகோதரரே எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உபத்திரங்கள் ஆமென் பலவீனங்கள் வந்த போதும் நீங்க விசுவாசத்தில் உறுதியாய் இருந்ததை கேள்விப்படும் போது உங்கள் கிறிஸ்து இயேசு மேல் உள்ள அன்பிலே அவை உறுதியாய் இருந்ததை கேள்விப்படும் போது அதை கேட்டு நாங்கள் ஆறுதல் அடைந்தோம் என்று பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. அப்போ பின்வாங்கி போகிற காரியம் ரொம்ப ஒரு வேதனை உண்டாக்குகிற காரியம். ஆமென் ஆமென். எந்த ஒரு தெய்வ பிள்ளையும் பின்வாங்கி போய்விட கூடாது என்பதில் அதிக கவனம் செலுத்தின பவுல். அல்லேலூயா. நாமும் கூட எந்த ஒரு விதத்திலும் பின்வாங்கி போய்விட கூடாது. அல்லேலூயா. கிருபை இழந்து விட கூடாது. ஆகவேதான் அந்த கலாத்தியர் சபைக்கு அவன் எழுதுகிறத நாம இங்க பார்க்கிறோம். எப்படிப்பட்ட அவர்கள் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். 1ஆம் அதிகாரம் கலாத்தியர் 1:6 சொல்லுகிறார், நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் ஆமென் கிறிஸ்துவை விட்டு வேறொரு சுவிசேஷ திரும்புகிறதை நான் ஆச்சரியப்படுகிறேன் என்கிறார். அல்லேலூயா. கலாத்தியர் சபையை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் ஆமென் அல்லேலூயா ஆமென் கிருபையை விட்டு அல்லது சுவிசேஷத்தை விட்டு திரும்புகிறதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்கிறார். அல்லேலூயா. நல்ல சத்தியத்தை கேட்ட ஜனங்கள் கூட ஆமென் கெட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் ஆமென் கள்ள உபதேசங்களும் கள்ள போதனைகளும் சபைக்குள்ளும் ஆமென் ஜனங்களுக்குள்ளும் அதாவது உலகத்திலே இந்திய தேசத்திலே தமிழ்நாடுகளிலே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இது ஆச்சரியம் அல்ல, கர்த்தர் அதை சொல்லி வைத்தார். ஆமென். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொன்னார், ஆமென் வஞ்சிக்கப்படாதிருங்கள். அல்லேலூயா. வஞ்சிக்கப்படாது ஒருவனை உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கை ஆயிருங்கள். 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அல்லேலூயா. கூடுமான வரைக்கும் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவளை வஞ்சிக்கத்தக்கதான பல அடையாளங்களை அவன் செய்வான் என்றும் வேதம் சொல்லுகிறார். அவன் யாரு பொதுவா அட்டாக் பண்ணுவான்னா, அல்லேலூயா பாவத்துல அடிமைத்தனத்துல இருக்கிறவனை அவனை விட்டுருவான். அல்லேலூயா. ஏதாவது ஒரு பிரச்சனையில அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பான். ஆமென் ஆமென். சில விசுவாசிகளை பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் கீழ்படிச்சிருப்பாங்க, ஏதோ ஒண்ணுல சிக்கி மாட்டிக்கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அதை விட்டுட்டு அவங்களால வெளிவர
அப்படிப்பட்டவங்களையும் ஒண்ணும் செய்ய மாட்டான். ஏன்னா இவன் எப்படி இந்த ஆத்துமா எப்படி வச்சிருவான், குளிந்த நிலையிலே வச்சுக்குவான். அல்லேலூயா. ஒரு வாரம் எழும்புவான், ஒரு வாரம் என்ன செய்வான், கீழே போயிடுவான். அந்த மாதிரி எலும்பு மேல எலும்பி அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஆத்மாவை அவன் அப்படியே தாளாட்டி வச்சுட்டே இருப்பான். அடுத்து அதையும் தாண்டி ஒரு மனிதன் தன்னை பரிபூர்ணமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து தேவனை செய்கிற சித்தத்துக்குள்ளே அவன் பரிபூர்ணமாய் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனையும் அவன் இல்லாமல் ஆக்கும்படிக்கு கடைசி உபாய தந்திரம் அவன் செய்வதுதான் கள்ள உபதேசம். அல்லேலூயா. ஆமென். வஞ்சிக்கக்கூடிய ஆவிகள். ஆமென். இதைத்தான் கலாத்தியர்கள் இந்த ஜனங்கள் போய் அவர்களை வஞ்சித்து அவளை இல்லாமல் ஆக்குனதை பவுல் இங்கே எழுதுகிறார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாத நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? அல்லேலூயா. உங்களை சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணப்படினவர் யார் என்று கேட்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவங்களுக்கு பார்த்து சொல்றார், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருந்தாரே. அல்லேலூயா. இயேசு சிலுவையில் அறையப்பட்டவரா உங்க கண்ணு முன்ன வெளிப்பட்டாரே அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவ்வளவாய் கர்த்தருக்குள்ளாய் இருந்தவர்கள். ஆமென். அவர் சொல்றார், புத்தி இல்லாத கலாத்தியரே. அல்லேலூயா. புத்தி இல்லாத கலாத்தியரே. எவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை பெற்று. ஆமென். அல்லேலூயா. அதுல அவர் சொல்ற 5:4 கிருபையிலிருந்து விழுந்தீர்களே. 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அவர் சொல்றார், நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து என்ன செய்தீர்கள், விழுந்தீர்களே. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நாம சீக்கிரமா போறதுனால நானே வாசிடுறேன். அல்லேலூயா. நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். அல்லேலூயா. ஆமென். இங்கே சொல்றார், கிருபையிலிருந்து என்ன செய்தீர்களே, விழுந்தீர்களே. ஆமென். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லுகிறார், ஆவியிலே ஆரம்பித்த நீங்கள் ஆமென் மாம்சத்திலே முடிய பண்ணீர்களோ. ஆமென். அல்லேலூயா. ஆவியிலே ஆரம்பித்த நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெற்றீர்களோ அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நன்றாய் ஓடினீர்களே, நன்றாய் ஓடினீர்களே. அல்லேலூயா. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார்? அப்படி நல்லா ஓடினீர்களே அப்படிங்கிறார். அல்லேலூயா. உங்க ஓட்டம் எப்படி இருந்துச்சு? நல்ல ஆவிக்குரியதுல, சத்தியத்தை அறிவிக்கிறதிலும் ஆமை விசுவாசத்துல சத்தியத்துல கீழ்ப்படிதலுமா இருந்தீர்களே, உங்களை தடை செய்தவன் யார்? 12ஆம் வசனத்துல உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் அப்படிங்கிறார். உங்களை தரிப்புண்டு அவன் உங்களை கலக்குகிறவன், உங்க சத்தியத்தை கெடுக்கிறவன் தரிப்புண்டு போனா எப்படி இருப்பான்? இப்படி நன்றாய் ஓடினவர்கள் கிருபையை விட்டுட்டு நியாய பிரமாணத்தினால் வருகிற கிரியையினால் வருகிற காரியங்களிலே அவர் மனதை செலுத்தும் போது கிறிஸ்துவின் கிருபை விட்டு விலகி போன அந்த ஜனங்களை மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர அவன் மறுபடியும் கிறிஸ்துவினால் வருகிற என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி இந்த நிருபத்துல அவன் எழுத ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. இயேசு மூலமாய் ஒரு தேவ பிள்ளைக்கு நியாய பிரமாணத்தினால் அல்ல, இயேசு மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உள்ள ஆசீர்வாதங்கள் வருகிறது என்று சொல்ல ஆரம்பித்தார். அல்லேலூயா. நியாய பிரமாணம் வரக்கூடிய இயேசுவுக்கு நிழலாகத்தான் இருக்கிறது ஒழிய அது உண்மையானது அல்ல. அல்லேலூயா. ஆமென். இயேசு வந்த பிற்பாடு நியாய பிரமாணத்துக்கு வேலை இல்லை என்று சொல்லி பவுல் அங்கே எழுதுகிறார். கிருபையினால்தான் ஒரு மனிதன் நித்திய ஜீவனுக்குள்ள என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். விசுவாசத்தை கொண்டு நாம நீதிமான் ஆக்கப்பட முடியும் என்பதை இங்கே சொல்லி வருகிறார். ஒரு சில ஆசீர்வாதத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆமீன். அதில் வாசிப்பேன்னா நம்மளே நானே வாசிக்கிறேன். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம், கலாத்தியர் புத்தகத்தை எடுத்து வச்சிருக்க, வேற எங்கேயும் போக வேண்டாம். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல முதல் ஆசீர்வாதத்தை சொல்றார். ஆமென். நாம பார்க்கிறோம், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக
தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவர் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? முதல் ஒரு நல்ல ஆசீர்வாதம். ஆமென். இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம். அல்லேலூயா. பாருங்க, பொல்லாத பிரபஞ்சம்னா பாவம் நிறைந்த உலகம் ஒண்ணு. ரெண்டு, கரப்டட். அல்லேலூயா. ரொம்ப கரப்ட், ஒண்ணு அழிக்கப்படுகிற ஒரு, அது என்ன சொல்றது, அழிவுக்கு எத்தனமாய் இருக்கிற உலகம், அழிவுக்கு எத்தனமாய் இருக்கிற உலகம். அல்லேலூயா. மூணாவது சொல்ல போனா, அல்லேலூயா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலுடைய முடிவு அவன் மரணத்தை எதிர்நோக்கி போகிற ஒரு உலகம். அல்லேலூயா. ஒரு மரணத்தை எதிர்கொண்டு போகிற உலகமாய் இருக்கிற ஒண்ணு பாவம் நிறைந்த உலகம். எப்படிப்பட்ட பாவம்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வரிசையின்படி வாசிக்கிறோம். என்னென்ன பாவம் என்று அவர் சொல்லுகிறார். மாமிசத்தின் கிரிகளாவன அவைகள் விபச்சாரம், களவு, பொல்லாப்பு, எல்லாம் வரிசைய விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் சொல்லிட்டே வர்றார். அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற பொல்லாத பாவங்கள். இதை குறித்து பவுல் ரோமருடைய புத்தகத்தில் நாம் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரத்தை புரட்டிக் கொள்வோம். ரோமர் 1வது அதிகாரம். அதுல ஆமென் 29வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். ஆமென் 29வது வசனம். ஆமென் 29. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினால் நிறைந்து கொள்ளுமாய், புறங்குறுகிறருமாய், அவதூறு பண்ணுகிறருமாய், வேத பகைஞருமாய், தூராக்கிரதம் பண்ணுகிறவளுமாய், அகந்தி உள்ளவளுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவளை யோசிக்கிற பிணைகிறவளுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதருமாய், உணர்வில்லாதவருமாய், உடன்படிக்கைகளை மீறுகளுமாய், சுவாப அன்பில்லாதவருமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவருமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பு அவள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்தது அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவரிடத்துல என்ன செய்கிறாங்க? பிரியப்படுகிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்போ இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? பாவம் நிறைந்த உலகம். அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது, இது கரப்டட். அல்லேலூயா. பாருங்க, எந்த நேரத்துல என்ன நடக்கும் இந்த உலகத்தில் நமக்கு தெரியாது. அப்படிதானே? எந்த நேரத்துல என்னதும் திடீர்னு எரிமலை கொதி. ஆமே, இந்தோனேசியால இப்ப புதுசா எரிமலை எல்லாம் புகையில கக்கி கொண்டு இருக்கிறது. ஆமே, எப்போலாம் அடங்கி போன எரிமலைகள் மறுபடியும் என்ன செய்து உயிர் பெற்று எழும்புகிறது. எந்த நேரத்துல என்ன நடக்கணும் உலகத்துல யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஒரு அழிவை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. ஒரு அழிவை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற இரண்டாவது, மூணாவது, மனிதனுடைய நிலையற்ற தன்மை. மனிதனுடைய நிலையற்ற தன்மை, வியாதிகள், பலவீனங்கள். அவன் மரணத்தை நோக்கி பிரயாணம் போகிறான். அவன் எதை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறான்? மரணத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறான். இப்படிப்பட்ட பொல்லாத பிரபஞ்சம் தான் இந்த உலகம். ஆமென். அந்த உலகம், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து இயேசுவானவர் நம்மை விடுதலை ஆக்கினார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? ஆமென். அப்ப எத்தனை பேர் இந்த விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறீங்க? ஆமென். இந்த இயேசுடத்துல இருந்து, இயேசுனால இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சந்தோஷம் இல்லையா? நமக்கு மரணம் இல்லை. நமக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. நமக்கு உலகத்தின் அழிவை குறித்தோ சம்பவங்களை குறித்தோ நமக்கு என்ன இல்லை? ஹலோ, பயம் இல்லை. அல்லேலூயா. என்ன இல்லை? ஏன்னா நாம யாருக்குள்ள இருக்கிறோம்? ஜீவனுக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு. அந்த ஜீவனுக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுக்குள்ள இருக்கிறோம். ஆமென். அந்த சிலுவையோடு கூட இணைந்து இருக்கிறோம். சிலுவையோடு கூட என்ன செஞ்சிருக்கிறோம்? இணைந்து இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இதைத்தான் ஒரு நல்ல ஒரு ஓவியன், அல்லேலூயா, ரெம்பிராண்ட் என்கிற கூடிய ஒரு பயங்கரமான ஓவியர், ஆமென், அவர் என்ன செய்தார்? இயேசுடைய சிலுவையை
வரைய ஆரம்பித்தார். இயேசு சிலுவை பாடல சிலுவையோடு வரைய ஆரம்பிக்கும் போது அதனுடைய ஷேடோ, அந்த ஒரு நிழலிலே திரளான ஜனங்கள் நிக்கிற இடத்துல தன்னையும் அதுல வரைந்து வைத்திருந்தார். அல்லேலூயா. தன்னையும் அந்த அந்த ஓவியத்துல ஆமென் வரைந்து வைத்திருந்தார். ஆமென். அதான் திடீர்னு ஏதாவது நடக்கும். அல்லேலூயா. அவர் வரைந்து வைத்தார். ஏன் உங்களை வரைஞ்சிங்க அப்படின்னு கேட்டா அவர் சொன்னார், ஆமே, இந்த இயேசுவை சிலுவை அறைவதற்கு நானும் ஒரு காரணம். அல்லேலூயா. நானும் ஒரு என்னுடைய பாவத்துக்காகவும் இந்த இயேசு சிலுவையில் என்ன செய்யப்பட்டார்? அறையப்பட்டார். அது மட்டும் இல்ல, இந்த ஷேடோவில் நிற்கிற திரளான கூட்டம் ஜனங்கள், இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், நீங்களும் ஒரு நபர். அல்லேலூயா. உங்க பாவங்கள் நிமித்தம் இந்த இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? பலியானார் என்று சொல்லி அந்த ஓவியத்தை அருமையா வரைந்திருந்தார். அல்லேலூயா. அருமையானது எப்படி? அதைத்தான் பவுல் இங்கே சொல்லுகிறார் அந்த 4வது வசனத்துல. ஆமேன். அல்லேலூயா. அவர் சொல்லும் போது ஆமேன், விடுதலை ஆக்கும்படி தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே கிறிஸ்து என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை அவர் சொல்லுகிறார். ஆமென். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமென். கிருபையினாலே அழைத்த தேவன். ஆமென். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்த தேவன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆமென். எதனால் அழைத்தவர்? கிருபையினாலே. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தனால நான் கிறிஸ்துவ அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி அல்ல. அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் தம்முடைய சுத்த கிருபையினாலேயே என்ன செய்தார்? தெரிந்தெடுத்தார். 15ஆம் வசனம் வாசிங்க. அப்படி இருந்தும் என் தாயின் வயிற்றிலே இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். அல்லேலூயா. பவுல் சொல்ல, பவுல் யூதருக்கு யூதன், எபிரேயருக்கு எபிரேயன். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் தான். அல்லேலூயா. ஆனா அவன் சொல்றா, என்னை கிருபையிலே அழைத்த கர்த்தர். ஆமென். சபையை உபத்திரப்படுத்தினேன். அல்லேலூயா. சபையை துன்பப்படுத்தினேன். பரிசுத்தவான்களை கொலை செய்வதற்கு சம்மதித்து வைத்திருந்தேன். இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் கிருபையால் என்னை ரட்சித்தார். கரங்களை அல்ல சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் உங்களையும் ரட்சித்தார். ஆமென். இது கிருபையினால் கிடைத்த ஒரு சுலாக்கியம். நீங்க சம்பாதித்தது அல்ல. இந்த உலகத்துல ஆமென் நீங்க நல்லவர்களா இருந்ததுனால அல்லது ஆமே ஏதோ ஒரு ஆமே இருந்து அப்படின்னு தெரிந்து கொள்ளல ஆண்டவர். அல்லேலூயா. கிருபையினாலே தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமே. கிருபையினாலே நாம ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலே என்ன செய்யப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டோம். 3வது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற சுயாதீனம். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு இருக்கிற சுயாதீனம், ஒரு லிபர்ட்டி. அல்லேலூயா. சுயாதீனம் என்ன? சுதந்திரம். அல்லேலூயா. அதாவது அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா அடிமை. ஆப்போசிட்டான வேர்ட் என்ன? அடிமை. அல்லேலூயா. நம்ம ஒரு அடிமையா இல்லாமல் இப்போ நம்ம சுயாதீனம் உள்ளவளாக, விடுதலையாக்கப்பட்டவளாக மாற்றப்பட்டோம். கிறிஸ்துவுக்கு எப்படி ஆயிட்டோம்? சுயாதீனம் உடையவளாக மாற்றப்பட்டோம். இதை இன்னும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 4ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல அருமையாய் அதை எக்ஸ்பிளைன் பண்றார். 26வது வசனத்துல, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நாம் எல்லாருக்கும் தாயானவள். 2 தாயை குறித்து சொல்லுகிறார். ஒன்று ஆகார், இன்னொன்று சாராள். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 2 மனைவி. யாரெல்லாம்? ஆகார் ஒன்று, இன்னொன்று சாராள். அல்லேலூயா. இந்த ஆகார் அடிமை பெண். ஆகார் யாரு? அடிமை பெண். அவளும் பிள்ளை பெற்றார். அது யாரு? இஸ்மவேல். ஆனா சாராள் ஆமென் வாக்குத்தத்த சுதந்திரவாளியாய் வாக்குத்தத்தம் உள்ள ஈசாக்கை என்ன செய்தாள்? பெற்றெடுத்தாள். அவளே மேலான எருசலேமுக்கு உரிய சுதந்திரவாளி. அல்லேலூயா. சுயாதீனம் உள்ளவள். அவள் பேர் என்ன? அவளுக்கு யாரு? சுயாதீனம் உள்ளவள். அப்படின்னு அந்த அதாவது அல்கரின் சொல்லுவாங்க, அந்த கம்பேர் பண்ணி ஒரு சத்தியத்தை விளக்கி அவர் சொல்றார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஒரு கம்பேர் பண்ணி ஒரு சிமிலாரிட்டியை வச்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி வருகிறார். அப்போ மேலான எருசலேம் எப்படிப்பட்டது?
அதுக்குரியவர்கள் சுயாதீனம் உள்ளவர்கள். மேலான எருசலேம் எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 48 சங்கீதம் 1-2 வசனத்துல வாசிக்கும் போது, ஆமென், 2வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆமென். அதுல 48 சங்கீதம் 2வது வசனம், வடதிசையுள்ள சீயோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமி மகிழ்ச்சி ஆகியிருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். அல்லேலூயா, மகாராஜாவின் நகரம் எது? வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம். இங்கே ஆகாரை குறித்து சொல்லும் போது, ஆகார் எதற்கு அடையாளமாய் இருக்கிறாள்? அரபு தேசத்தில் உள்ள 24 அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை, அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலைக்கு அடையாளமாக இருக்கிறார். அதாவது அடிமைத்தனம். சீனாய் மலையே இம்பார்ட்டன்ட். எதற்கு சொல்றார்? எதுக்கு சொல்றார்? அங்கதான் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, சீனாய் மலையில் என்ன கொடுக்கப்பட்டது? நியாய பிரமாணம். அவர் டீல் பண்ணுகிற ஒரு சத்தியம், நியாய பிரமாணத்துல ஒரு மனுஷ விசுவாசி ஆகிறது இல்ல, கிருபையினாலதான் ஒரு மனிதன் நீதிமானா என்ன செய்ய முடியும்? ஆக முடியும் என்பதை பற்றி பேசிட்டு வர்றார். அப்ப சீனாய் மலையில மோசேயை கொண்டு ஆண்டவர் நியாய பிரமாணத்தை என்ன செய்தார்? கொடுத்தார், நியாய பிரமாணம். ஆனா ஆமென், சீயோன் பர்வதம், அதுதான் எபிரேயர் 12 அதிகாரம் 21 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும், நீங்களோ சீயோன் 22 நீங்கள் சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென், அல்லேலூயா. எங்க வந்து சேர்ந்தோமா? பரம எருசலேம் அப்படின்னு சொல்றார். அப்போ மேலான எருசலேம் சுயாதீனம் உள்ளவள். அப்ப நாம் எல்லாம் அந்த சாராளுடைய பிள்ளைகளாய், ஆபிரகாம் சந்ததியாய் தேவன் நம்மை மாற்றி ஆசீர்வதித்தார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? ஆமென். அப்ப விசுவாச மார்க்கத்தார் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி, அதாவது சாராள் பெற்றெடுத்த பிள்ளைகள். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் பவுல் இங்கே எழுதும் போது, ஆமென், 5வது அதிகாரத்துல அவர் சொல்லும் போது, ஆமென், 28 வசனத்துல, சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. 4ம் அதிகாரம் 4ம் அதிகாரத்தில் 28 வசனம். அல்லேலூயா. சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க எத்தனை ஆமென் ஆசீர்வாத. கரங்களுக்கு நன்றி சொல்லுவோமா? எதெல்லாம் தேவாஸ் இயேசுவுக்குள் நாம பெற்றிருக்கிறோம்? ஒன்று, எல்லாம் வாய் திறந்து எல்லாம் சொல்லுங்க. ஒண்ணு, இந்த பொல்லாத பிரம்மச்சத்துல இருந்து நம்ம தேவன் விடுதலை ஆக்கி வைத்தார் கிறிஸ்துவுக்குள். 2வது, கிறிஸ்துவுக்குள் கிருபையாய் பிதாவாகி தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய நீதியின் நிமித்தமோ, நம்முடைய குடும்பத்தில், அந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தது நிமித்தமோ ஆண்டவர் அல்ல நம்மளை கொண்டு வந்தது. அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்தவருடைய பிதாவாய் தேவனுடைய கிருபையினாலேயே, அன்பினாலேயே நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா, ஆமென். 3வது, நாம் சுயாதீனம் உடையவர்கள். நாம் எதை உடையவர்களாய் இருக்கிறோம்? சுயாதீனம், விடுதலையாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்துக்கும் நாம என்ன இல்ல, அடிமைகள் அல்ல. ஆமென். பாவத்துக்கோ, உலகத்துக்கோ, உலகத்தின் வழிபாடுகளுக்கோ, ட்ரெடிஷனுக்கோ நம்ம ஆமென் அடிமைகள் அல்ல. நாம விடுதலை ஆக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சுயாதீனம் உள்ளவர்கள், சுதந்திரவாளி. ஆமென். நாம சுதந்திரவாளியாய் ஆக்கப்பட்டோம். ஆமென். அதைத்தான் 4ம் அதிகாரத்துல ஆமென் 6-7 வாசிக்கிறோம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தம்முடைய ஆமென் குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே என்ன செய்தார்? அனுப்பி. ஆகிய நீங்கள் அடிமையாய் இராமல் புத்திரராய் இருக்கிறபடினால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளியுமாய் இருக்கிறீர்கள். கரங்களை வைத்து எல்லாம் சொல்லமா? இப்ப யாராய் மாறி இருக்கிறோம்? சுதந்திரவாளி. சுதந்திரவாளினா என்ன? சுதந்திரவாளினா சுதந்திரவாளி.
ஆமென், அல்லேலூயா. சுதந்திரவாளினா என்ன? சுதந்திரவாளி கேள்விப்பட்டதே இல்லையா? பிள்ளைகள் தகப்பனுக்குரிய வாரிசு, பிள்ளைகள் சந்ததி. ஆமென், வாரிசு. அவன் தான் ஃபர்ஸ்ட் பார்ன். அவன் தான் யாரு? முதல் பேரானவன். அல்லேலூயா. சுதந்திரவாளி அவன் தான் யாரு? சுதந்திரவாளி. ஆமென். சுதந்திரவாளியை கூட ஆண்டவர் தம்முடைய கிருபையினால தான் இரண்டாவது உள்ளவனு அப்படி எல்லாம் எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். மூத்தவன் தான் சுதந்திரவாளி. ஆனா தேவன் தெரிந்தெடுக்கும் போது ஏசாவை வெறுத்து யாக்கோப்பை சுதந்திரவாளியா மாற்றி எடுத்தார். அல்லேலூயா. இப்படி சுதந்திரவாளி. அவன் சுதந்திரவாளினா இப்போ தேவ மூலமா, கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளியா இருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஷேக் தாமியம் அவர் இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அப்பா ஒரு ஆள் இருந்தாருங்கள, அஹமது ஷேக் அவங்க இருக்குது. அப்போ அவரை தான் என்ன வச்சிருந்தாங்க? சுதந்திரவாளியா வச்சிருந்தார். இப்போ அவர் எதாய் மாறிட்டார்? சுதந்திரத்தை அடைஞ்சு ராஜாவாய் மாறிட்டார். அல்லேலூயா. இப்போ அடுத்த ஒரு சுதந்திரவாளி என்ன செய்வாங்க? அந்த ராஜாவுக்கு அப்புறம் யார் அரசாளனும்? இப்போ நாம கிறிஸ்துவுடனே சுதந்திரவாளி. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மை அவரோடு கூட சிங்காசனத்துல உட்காரும்படிக்கு நமக்கு அருள் கூர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரோடு சகலத்தையும் ஆளுகை செய்யும்படி, அனுபவிக்கும்படி, முழு உலகத்தையும், என்டையர் யூனிவர்ஸையும் அவரோடு கூட இருந்து ஆளுகை செய்யும்படியான ஒரு பெரிய சுலாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் சுதந்திரவாளி. கரங்களை எல்லாம் சொல்லாம எதிர புரிஞ்சது? அல்லேலூயா. ஆமென். அப்போ சுதந்திரவாளி அல்ல, ஏதோ வந்துச்சு அப்படி போயிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. ஆமென். அப்போ சுதந்திரவாளி. அப்போ எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? இயேசு எங்க உட்கார்ந்து இருக்கிறார்? உன்னதங்களிலே, சிங்காசனத்துல, பிதாவின் வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ நம்மை அவரோடு கூட உயிரோடு எழுப்பி, முதல் பலனா இயேசு உயிரோடு எழுந்தார். அப்புறம் நாம எல்லாம் அவருடைய வரிசையில உயிரோடு எழுப்பி அவரோடு கூட சைடுல அங்கங்க சிங்காசனத்துல. கொஞ்சம் ஆசை இல்லையா? எங்க பாஸ்டர் இப்ப உள்ள சூழ்நிலையை கவனிப்போம். ஆமா, இப்போ என்னென்ன என் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு அதெல்லாம் ஒரு இந்த காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு வாய்த்தர சொல்லுங்க. வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்டதும் இல்லை. அவ்வளவு மேன்மையான பாக்கியத்தை, சிலாக்கியங்களை, சுதந்திர விதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பார்த்திருக்கீங்களா? நினைச்சு பார்த்தீங்களா? அல்லேலூயா. கிறிஸ்துவையே நமக்காக தந்து அந்த சிலுவை பரிந்து ஒப்பு கொடுத்து நமக்காய் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய விலை கிரயம், நமக்காய் செலுத்தப்பட்ட விலை கிரயம் எவ்வளவு பெருசு. அப்படின்னா நாம எவ்வளவு விசேஷித்த மேன்மை உள்ளவளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை புரியணும். அல்லேலூயா. ஆமென். தனி ஜெபத்துல போய் இதை நினைச்சு பாருங்க. எனக்காக இந்த இயேசு பரலோகத்தை திறந்து மகிமை இழந்து சிலுவை இங்க வந்து எனக்காக மரிக்கிறாருன்னா அப்ப நான் யாரு? நான் அவருக்குள்ள யாரா இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அவர் எதை விரும்புகிறார் என்பதை நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அவர் நமக்கு செய்த எல்லா காரியமும். கரங்களுக்கு எல்லாம் சொல்லாம
வாழ்க்கையில ஒரு நாளும் பின்னாகி போகக்கூடாது. அல்லேலூயா. என்னதான் போராட்டம் வந்தால், என்னதான் கள்ள உபதேசம், வேத வசனத்தை நல்லா இரவு பகலும் தியானித்து அதிலே ஊறி எந்த ஒரு சத்துரு நம்மளை கெடுத்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையான ஆவிக்குரிய ஜீவத்தை நெசணும், ஜீவிக்க வேணும். அல்லேலூயா. ஆமென். அப்போ கர்த்தருக்குள்ளே ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்புறம் 4வது சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நியாய பிரமாணத்து கிரியினாலே எந்த மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை, கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்கப்படும்படி நாடுகிற நாமும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளதா ஒரு மனிதன் விசுவாசத்தினாலே என்ன செய்கிறார்? நீதிமானாக்கப்படுகிறார். நம்மளை தேவன் எதாய் மாற்றிருக்கிறார்? நீதிமானாய் பார்க்கிறார். ஆமென். என்ன ஆசீர்வாதம்? நீதிமானுக்குள்ள ஆசீர்வாதங்கள் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீதிமானுக்குள்ள ஆசீர்வாதம் எங்க எழுதி இருக்கு? எழுதி இருக்கு. ஆமென். நீதிமொழி 10, 11, 12 இதெல்லாம் நீங்க வாசிங்கன்னா நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், நீதிமான் என்ன செய்வான், துன்மார்க்கன் என்ன செய்வான், என்னென்ன ஆசீர்வாதங்கள் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 5வது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கலாத்தியர் 3:2 வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு தந்தருளினார். அல்லேலூயா. அவருடைய ஆவியை கர்த்தர் நமக்கு என்ன செய்தார்? தந்தருளினார். 6வதான ஆசீர்வாதம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தை நீக்கும்படி மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கபடி நமக்காக என்ன செய்தார்? சாபமானார். அல்லேலூயா. ஆமென். இப்படி சாபத்தை நமக்கு நீக்கி கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். இன்னும் நிறைய ஆசீர்வாதத்தை சொல்லிட்டே போறார். 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல சொல்றார், கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின்படி 29 வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாளியாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இப்படி நிறைய ஆசீர்வாதங்களை பவுல் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நமக்கு தந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களுக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென். அப்ப இதை யாரும் இழந்து விட கூடாது. அப்ப இழந்து விடாம இருக்கணும்னா, நம்ம கெட்டு போகாம இந்த மாதிரி தந்திரமான உபதேசங்களால நாம பிடிக்கப்படாம இருக்கணும்னா எப்படி நடக்க வேண்டும் சில ஆலோசனைகளை இந்த கலாத்திய நிருபத்தில் எழுதுகிறார். அல்லேலூயா. எப்படி நாம இனி நடக்கணும். ஒன்று சில வார்த்தைகளை நாம் வாசித்து நாம செபிக்க போறோம். 2ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாய பிரமாணத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தேனே, கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் இல்லை, கிறிஸ்துவை எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன். நல்லா கொஞ்சம் கவனிங்க. இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக 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 முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. ஆமென். ஒரு கிறிஸ்தவன் அவன் மரிக்க வேண்டும். கிறிஸ்தவன் என்ன செய்யணும்? ஒன்னு நியாய பிரமாணத்துக்கு மரிக்கணும். அல்லேலூயா. நியாய பிரமாணத்துக்கு என்ன செஞ்சிருக்கணும்? மரிக்கணும். அவர் என்ன சொல்ல வரேன்னா, கிரியையிலே ஆமென் அதாவது நியாய பிரமாணத்துல ஒரு காரியத்துல தவறு பண்ணா முழு நியாய பிரமாணம் அவனுக்கு ஃபெயிலியர். அல்லேலூயா. அதனால ஒரு மனிதன் நியாய பிரமாணத்தை நீதிமான் ஆக்கப்பட முடியாது என்று அவர் வாதிடுகிறார். அல்லேலூயா. அதனால அவர் சொல்றார், இப்போ அவர் சொல்ற, நான் கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்டேன். ஆமென். ஆயினும் என்ன சிலுவையில் அறையப்பட்டேன்னு அர்த்தம் என்ன? அவரோடு கூட மரித்திருக்கிறேன். அல்லேலூயா. அவரோடு கூட என்ன செஞ்சிருக்கிறேன்? கிறிஸ்தவ 3 காரியத்துக்குள்ள மரிக்கிறார். வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 1 நியாய பிரமாணம், 2 பாவத்துக்கு மரிக்க வேண்டும், 3வது உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரிக்க வேண்டும். அவனுக்கு உலகத்தின் வழிபாடுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. கிறிஸ்தவத்திலும் நிறைய வழிபாடுகள் வச்சிருப்பாங்க, அதுக்கெல்லாம் நமக்கு அவசியம் இல்ல. அல்லேலூயா. ஆனா பிரியமான பிள்ளையே, அப்ப கிறிஸ்துவுக்குள் ஒருவன் மரிக்கிறதுனா என்ன, சிலுவைனா என்ன, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு சிலர் கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க வராங்க.
நாங்க இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு லூக்கா புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல சீசர்ட்ட வராங்க. சீசர்கள் போய் இயேசுவிடத்துல கிரேக்கர்கள் உண்மை காண விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இயேசு அவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றார். 24 வாசிங்க. 12ஆம் அதிகாரம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மடியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில். நல்ல இந்த வசனத்தை கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டா அது தனித்திருக்கும், செத்ததாயில் மிகுந்தவர். பாருங்க, நம்ம இந்த நிறைய இடத்துல எல்லாம் இந்த கோதுமை மணியை பிரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. நல்ல ஒரிஜினாலிட்டி அதெல்லாம் பிரிசர்வ் பண்ணும், விதைகளை பிரிசர்வ் பண்ணுவாங்க. அது எத்தனை 1000 வருஷத்துக்கு அப்படியே என்ன செய்யும், இருக்கும். அது கெட்டு போகாது, தனித்து இருக்கும். ஆமென் ஆமென். இந்த எகிப்துல எல்லாம் அப்படி அதுக்கு வேண்டிய காரியங்களை எல்லா தேசத்திலும் அப்படி வைப்பாங்க, ஒரிஜினல் அந்த மணியை. ஆமென். ஆனா அது தனித்தான் இருக்கும். ஆனா ஒரு மண்ணில விழுந்து அது செத்ததாயில் அந்த கோதுமை வளர்ந்து மிகுந்த 100 மடங்காய் 60 மடங்காய் 30 மடங்காய் என்ன செய்யும், அது பலன் கொடுக்கும் அப்படிங்கிறார். அப்போ ஒரு மரிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பார்த்தா, நம்முடைய சுயம் மரிக்க வேண்டும். நம்முடைய சுயம் மரிக்க, நம்முடைய மேட்டுமை என்ன செய்ய வேண்டும், மரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆமென் அல்லேலூயா பெருமைகள் எல்லாம் என்ன செய்யணும், மறிக்கும். பாருங்க, சில பேருடைய வாழ்க்கையை ஈஸியா அவங்க மன்னிக்க மாட்டான் மனுஷனை. அல்லேலூயா. சொந்த சகோதரர்களை கூட என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். தான் வேலை செய்கிற இடத்துல கவனிச்சு பாருங்க, மேனேஜரையோ மேலாள இருக்கிற ஹெட் நர்ஸோ யாரா இருக்கட்டும், அவங்கள வாழ்க்கையில மன்னிக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. இந்த ஆளா என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு அவங்க? கிறிஸ்தவங்க தான். சபைக்கு போற ஆராதிக்கிற ஆவில் நிரம்பி செபிக்கிறவங்க தான். தன்னுடைய சொந்த சகோதரனை கூட, உடன் பிறந்த சகோதர பாலாட்சிகள் உடன் பிறந்த சகோதரனை கூட என்ன செய்ய மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க. ஒரே சபைக்கு போவான், அந்த அம்மாவுடைய முகத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த சகோதரனா ஒரு அடி 10 அடி தள்ளி ஓடிடுவோம். ஆமென். இப்படி இருக்கு. ஆனா என்ன பாடுறோம், பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் அப்படின்னு பாடிக்கிடுறோம். ஆனா பரலோகம் போகுமா இந்த வண்டி? போகாது, நரகத்துல போய் மாட்டிக்கும். அல்லேலூயா. இங்க பாடலாம் ஆடலாம் சந்தோஷமா இருக்கலாம், ஆனா நரகம்தான். அல்லேலூயா. ஒரு ஆத்மாவை மனப்பூர்வமா மன்னிக்காதபடி அங்க அந்த ஆத்மா என்ன செய்யல, அந்த ஆவி மறிக்கல. அவனுக்குள்ள ஒரு மேட்டுமை இருக்கிறது. இந்த மேட்டுமை இருக்கிறவன் தான் மன்னிக்கவே மாட்டான். ஆமென். சுயம், அந்த சுயங்கள் மறித்தா மட்டும்தான் அவனால ஒரு பலன் உள்ள ஜீவியத்தை செய்ய முடியும். அதான் பவுல் சொல்றார், ஆமென், கிறிஸ்துவுடனே சிலுவையில என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், அறையப்பட்டேன். அதான் 5ஆம் அதிகாரத்துல, அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஆமென் அவர் 24ஆம் வசனத்துல சொல்கிறார், கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே என்ன செஞ்சிருக்கிறார்கள். பிலிப்பியர் 1:21 சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அங்கே அவர் அந்த வசனத்திலே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவுதான் எனக்கு என்னது ஆதாயம். அல்லேலூயா. அவரு பின்னாடி சாக போறத சொல்லல. ஆமென். மாமிச இச்சைகள், எனக்குன்னு இருக்கிற ஆசைகள், அல்லேலூயா, சுயநலங்கள், ஆமென், எல்லாவற்றையும் சிலுவையில மரிக்க ஒப்பு கொடுத்துட்டேன். அல்லேலூயா. இப்ப நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழுகிறார். எப்படி சொல்றார் பாருங்க, அந்த 2ஆம் அதிகாரம் அந்த அதுல அந்த 20ஆம் வசனத்துல அவர் சொல்ற, நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே என்ன செய்கிறேன், பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப நான் பிழைத்திருக்கிறதோ இயேசுவுக்காக. ஆமென். அல்லேலூயா. அப்ப இயேசுவை பிரதிபலிக்காத ஒரு நபரால உலகத்துல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா.
ஆமே, ஆத்மா ரட்சிக்கப்படுதுன்னா ஆமே, நம்முடைய வாழ்க்கையை ஜனங்க என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க, உன்னித்து கவனிக்கிறாங்க. நீ சுவிசேஷம் சொல்றீங்க, எடுக்கிறீங்க, வாழ்றீங்க, சரிதான். ஆனா உங்களை நல்ல உலகம் 1000 கண்கள் உற்று கவனித்துட்டே இருக்கிறது. அல்லேலூயா. நான் திரும்பி சொல்றேன், 1000க்கு மற்ற ஜனங்கள் உங்க வாழ்க்கையை கவனி. இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவ, இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் சொல்லி ஒரு ஆத்மா சொன்னாலே உங்களால பரலோகம் போயிட முடியாது. அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ கூடாது. உங்க சுயம் எல்லாம் சிலுவையில மரித்து செத்ததாய் இருந்தால் மட்டுமே மிகுந்த பலனை என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். இல்லைன்னா உங்க வாழ்க்கை வீணா. வேதம் அதைத்தான் சொல்லுது. வாசிங்க, 5 கலாத்தியர் 5 அதிகாரம். நான் எங்கேயும் போகல. கலாத்தியர் 5 அதிகாரத்துல அவர் சொல்றார், 17 வசனத்தை கவனிங்க. மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. நீங்க தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று இருக்கிறீங்க, விரும்புகிறீங்க, ஆனா அதை செய்யக்கூடாதபடிக்கு உங்க மாமிசம் முன்ன நிக்குது. அல்லேலூயா. உங்க சுய சித்தம் முன்ன நிக்கிறது. ஆமென், ஆமென். அதனால தேவனுக்கென்று செய்யக்கூடியவர்களை உங்களால செய்யக்கூடாதபடிக்கு அந்த உங்க மாமிசமே தடையாக, எதிரியாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆகவேதான் பவுல் சொல்றார், நீங்கள் மரித்தீர்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள், மரித்தீர்கள். அல்லேலூயா. உலக இச்சைக்கு, உலக பாவ பழக்க வழக்கங்களுக்கு, நியாய பிரமாணத்துக்கு, உலக வழிபாடுகளுக்கு நீங்க மரித்தீர்கள் என்று அவர் எழுதுவதற்கு காரணம். அல்லேலூயா. ஆமென். 3 அதிகாரம் 27 அவர் அவர் சொல்லும் போது, நீங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானம் சாலம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை என்ன செய்யறோம். ஞானசானம் என்ன அடையாளம் தெரியுங்களா? ஞானசானம் என்ன அடையாளம்? மரணத்துக்கு அடையாளம். அல்லேலூயா. உங்க மனுஷனை, பழைய மனுஷனை என்ன செய்றீங்க, அடக்கம் பண்ணுகிற ஒரு இடம் தான் பேர் என்னது. ஆனா 199 பேர் அடக்கம் பண்ணி அப்படியே அதையும் எடுத்துட்டே வந்துருவான். அல்லேலூயா. 100க்கு 99 பேர் அடக்கம் பண்ணிட்டு அதை அங்கே விட்டுட்டு வருவானே, அப்படியே எடுத்துட்டு அப்புறம் மறந்து போயிடுவான். அல்லேலூயா. அது அவனோடு கூட ஒட்டியே இருக்கும். அவனோடு கூட என்ன செய்யும், மறுபடியும் அதே எரிச்சல், மறுபடியும் அதே கோபம், மறுபடியும் அதே வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனாலும் சொல்றோம், நான் கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஞானஸ்தானம் எடுக்கிறதுனா கிறிஸ்துவை தரித்து இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ அப்படின்னு அர்த்தம், இப்போ ஒரு மனிதன் உங்களை பார்த்தா யார பார்க்கிற மாதிரி இருக்கணும், கிறிஸ்துவை பார்க்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. clothed with Christ. அல்லேலூயா. கிறிஸ்துவை தரித்தவளா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். 5 அதிகாரம் அடுத்தது 16 வசனம் வேதம் சொல்லுது, ஆவிக்கு ஏற்றபடியாய் நடந்து கொள்ளுங்கள். எதாவது ஏற்றபடியா நடக்கணுமா? ஆவிக்கு ஏற்றபடியாய். அப்பொழுது மாமிச இச்சையை என்ன செய்வீர்கள், நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்ற 17 வாசித்தாச்சு. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். அடுத்த 26 வசனத்தை சொல்ற, ஒருவனும் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஆமென். 6 அதிகாரம் 2 வசனம். அல்லேலூயா. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்க சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் தனக்காய் வாழாம மற்றவர்களுக்காய் வாழும்படிக்கு சொல்லி கொடுக்கிறார். மரித்தவனால தான் இதை செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமா. இப்போ பிரசங்கம் யாருக்கு தான் பிரசங்கம் பண்றேன்? ஹலோ, யாருக்கு பிரசங்கம் பண்றேன்? அந்த வீடியோல பதிஞ்சு எங்கேயோ போடுறதுக்கு இல்ல. அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு நீங்க இந்த இதுல வரலன்னா, ஆமென், பரம எருசலேமே, மேலான எருசலேமுக்கு என்ன செய்ய முடியாது,
போக முடியாது. அல்லேலூயா. உங்களை நீங்களே முதல்ல உயிர்த்து என்ன செய்யணும்? ஆராய்கிறது தான் தனி ஜெபம். உயிர்த்து ஆராய்கிற இடம் தான் என்னது? தனி ஜெபம். தனி ஜெபம் பண்ணாதவனால பரலோகம் போய்விட முடியாது. திரும்பி சொல்லிட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 26:41 சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரம் நீ ஜெபிக்கணும். சோதனைக்கு அகப்படாததுக்கு மட்டும்தான் 1 மணி நேரம். அப்புறம் மற்றதுக்கெல்லாம் நீ ஜெபம் பண்ணிக்கணும். அல்லேலூயா. சோதனைக்கு அகப்படாதபடிக்கு நீ என்ன செய்யணுமா? மினிமம் 1 hour நீ விழிச்சு தேவ சமூகத்துல தனி ஜெபம். குடும்ப ஜெபத்தை சொல்லல, சகோதரர்கள் கூடி இருக்கிற ஜெபத்தை சொல்லல, அது செய்யணும் தான். ஆனா அது இல்ல, தனியா ஆண்டவர்ட்ட போனா உன்னுடைய ஆத்துமாவுடைய நிலைமை என்னதுன்னு தெரியும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். 6ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கிறோம். நன்மை செய்ய கடவோம். அல்லேலூயா. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக அப்படின்னு சொல்லிருக்க. இவ்வளத்தை நாம செய்தா நாமும் நித்திய ஜீவனுக்குள்ள என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவரை நோக்கி நாம ஜெபிக்க போறோம். ஆமென். கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்டேன். ஆமென். நான் அல்ல, ஆமென், இயேசுவே என்னிலே வாழ்கிறார் என்று பவுல் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கையை சொல்லுகிறார். அந்த கலாத்தியருக்கு அவர் சொல்லும்போது முடிவிலே கிறிஸ்து இயேசுடைய அச்சு அடையாளங்களை, காயங்களின் அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் சுமந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். மறுபடியும் கற்ப வேதனை படுகிறேன் என்று சொல்ல, கிறிஸ்து மறுபடியும் உங்க உள்ளங்களிலே உருவாகும்படிக்கு. எத்தனை பேருடைய வாழ்க்கையில இயேசு இல்லாத வாழ்க்கை? ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல பவுல் கிறிஸ்து உங்களிலே மறுபடியும் உருவாக்கும்படிக்கு நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்றது போல இந்த காலவெளியிலே ஆமென், கிறிஸ்து உங்களிலே உருவாகட்டும். ஆமென். கிறிஸ்துவுக்காக வாழ ஒரு கோதுமை மணியை போல ஆமென் மரிக்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. சுயம், மேட்டுமைகள், பெருமைகள், மன்னிக்க முடியாத சுவாபங்கள், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாத சுவாபங்கள், இவையெல்லாம் என்னோடு மடியட்டும் ஐயா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் செபிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து செபிங்க. ஆண்டவரே, நான் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கும்படி நீர் தம்மை தாமே அந்த சிலுவைகளை ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, கிருபையினாலே நான் அழைக்கப்பட்டேன். ஆண்டவரே, இது என்னால் உண்டானதல்ல, தேவனுடைய கிருபையினாலே எனக்கு கிடைத்த சுலாக்கியம். விசுவாசத்தை கொண்டு நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஆண்டவரே, ஆமென். சுவிகாரம் உடையவனாக, சுயாதீனமுடையவனாக மாற்றப்பட்டேன். சுதந்திரவாளியாய், கிறிஸ்துவுக்குள் சுதந்திரவாளியாய் ஆக்கப்பட்டேன். நான் இனி ஒன்றுக்கும் அடிமையாய் இருப்பதில்லை. ஆண்டவரே, நான் சுயாதீனம் உள்ளவன், விடுதலை ஆக்கப்பட்டவன், சாபம் நீக்கப்பட்டவன், மரத்துல தூக்கப்பட்ட எவனும் ஆமென் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சாபமானாரே. சாபத்திலிருந்து நீக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆமென் கிறிஸ்துவின் சந்ததி என்று அந்த சந்ததியிலே ஆபிரகாமுக்கு வாக்களிலே வானத்து நட்சத்திரங்கள் ஆமென் உலகெங்கும் பிரகாசிக்கிற சுடர்களாக தேவன் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்து வைத்தார். ஆமென். எல்லாரும் ஒரு விஷயம் கூட ஆண்டவரே, இந்த சுலாக்கியத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த சுலாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி. நாங்களும் எங்கள் ஆசை இச்சைகள், மாமிச இச்சையை சிலுவையில் அறைய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எந்த ஒரு பாவங்களோ, எந்த ஒரு மாமிச இச்சையோ எங்களை ஆளுகை செய்யாதபடி, எந்த ஒரு ஆவியோ, பொல்லாத ஆவிகளோ, எந்த ஒரு மனிதனோ எங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு நாங்கள் சுயாதீனம் உள்ளவர்கள் என்று அறிந்து ஆண்டவரே, கிறிஸ்துவை பின்பற்றுவதா எங்களை மாற்றுங்க. நாம் செபிப்போம். பரலோக பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிதமாக நீர் ஆசீர்வதித்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்களும் எங்கள் அபயங்களை கிறிஸ்துவின் அபயங்களாக்க
ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே நாங்களும் கிறிஸ்துவை ஆடையாய் தரித்து கொண்டிருக்க, நாங்களும் சிலுவையிலே எங்களை பலியாக ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே ஐயா மாமிச இச்சைகளை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா விதங்களிலும் கிறிஸ்துவை கிருபையை பற்றி கொண்டு வாழ ஆண்டவரே உதவி செய்யும். பின்வாங்கி போகிற எந்த நிலைமைகளும் எங்களுடைய வாழ்க்கையில வராதபடி அனுதினமும் தனி ஜபங்களில உம்மோடு இசைந்திருக்க கிருபை தாரும். யாவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.